நம்மளோட முதல் குறிப்பு நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பது இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்பிடுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடக்குங்க? 10 பிறகு நடக்குங்க. கஷ்டப்பட்டு 15 பிறகு நடக்குங்க. அதுக்கு மேல அதிக பேர் உங்களை நடக்க விட்டா களத்துல தூங்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வைத்திருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். பிள்ளைய கொடுத்துங்க. காலையில என்ன சாப்பிட்ட? மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம வீட்டுக்கு வந்துட்டியா? எனக்கு சாப்பிடல. பிள்ளைங்க வரும், ஏழை பிள்ளைங்க பசி, வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கான்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல நானும் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிர்ச்சி ஏற்படும். எப்பொழுதும் ஓட் பேங்க மனசுல வச்சிருந்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியமே. உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியுமேங்க நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் போய் பிச்சை எடுத்துட்டு வரேன்.
இருக்கேன். பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி இருக்கியா? இல்லையா, யாரோ 4 ஆபீஸர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப்பு நேரிட்டு இதை போட்டுட்டு போனாங்க. தாயி, வெளியே பஞ்சாயத்து போர்டு ஆபீஸர் நிற்காரு. நான் கூப்பிட்டேன், அவர் வரட்டும். சரிண்ணே. நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? அதான் எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் வீட்டுல ஓட்டு பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓட்டு பைப் எடுப்போம். அதை பார்த்து ஆபீஸ் சூஸ் செய்வோம். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொந்தெல்லாம் கொண்டு போயிடாதான். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இதை உடச்சி எடுத்துக்கிட்டு போறீங்க. சொல்லிட்டேன். தலைவர்